இருக்கின்றது. தமிழர் புலனாய்வு கழகம் வருடத்தில் 4 நிகழ்வுகளை செய்கின்றார்கள். நிறையவே காசு இருக்கின்றது. அந்த பணம் எல்லாம் என்ன நடக்கின்றது? நிறைய வருமானம் கணக்கறிக்கையும் ஒவ்வொரு நிகழ்வு முடிந்த கையோடு எங்களுடைய நிர்வாக சபைக்கும் சரி அல்லது எங்களோட நண்பர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் அனைவருக்குமே அது சம்பந்தமான விடயங்கள் அனைத்தும் காண்பிக்கப்படுகிறது. உணர்வுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட அடுத்த கணமே என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அங்கே உள்ள அரசாங்க அதிபர் தொட்டு ஜிஎஸ் தொட்டு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வசனம், ஐயா, நீங்கள் இந்த பிரான்சிலிருந்து இப்படி உங்கள் இதழ்களூடாக அமைப்புகளூடாக செய்யப்பட்ட உதவியானது எங்கள் அரசாங்கத்தால் கூட செய்யப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மார்ச் மாதம் சரியாக 12 மணிக்கு தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடாத்தும் சலங்கை நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அதுக்கு நாங்கள் கூடிய அளவு எல்லா பக்கத்தாலையும் விளம்பரங்கள் கொடுத்திருக்கிறோம். மேலும் விளம்பரங்கள் தரவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் தெரிந்து கொண்டவர்கள், பிள்ளைகள், டீச்சர்மார் எல்லாரும் தெரியாத அவர்களுக்கு பலருடைய கேள்விகளுக்கு விடைகள் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. அப்படியான எண்ணங்களுக்கான விடைகளோடும் அதே நேரத்தில் தமிழர் புலனாய்வு கழகம் பிரான்ஸ் நாட்டிலே செய்கின்ற நிகழ்வுகள் பற்றிய வினாக்களுக்கான விடைகளோடும் இவர்களை நான் சந்திக்க வருகின்றேன். என்னுடைய இடப்பக்கத்தில் இருப்பவர் தமிழர் புலனாய்வு கழகத்தின் தகப்பனை இழந்த பிள்ளைகள் அல்லது அவர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பல வழிகளிலே அவர்களுக்கு பல எப்படி என்று சொல்வதென்று தெரியாமல் இருக்க அவர்கள் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டு அவர்கள் போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டு பின்பு அவர்கள் நீதிமன்றிலே ஒப்படைக்கப்பட்டு அந்த நீதவானூடாக அந்த பிள்ளைகளை நீங்கள் தான் செய்து அதனைத் தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளிலே இயங்குகின்ற கிளைகளையும் தன்னுடைய தடை பட்டியலிலே இணைத்திருந்தது. ஆனால் நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக தாயகத்திலே நேரடியாக பணியாற்ற முடியாத ஒரு நெருக்கடியான நிலை தாயகத்திலேயே இருந்தது. கடந்த சில அரசியல் மாற்றங்கள் வழியாகி தமிழரின் நிலை மாற்றுவோம். காலம் கனிந்திடும் அருளாகி மாற்றங்கள் உருவாக்கி மகிழ்ந்திடும் நாள் காணுவோம். ஒற்றுமை கரமாகி உள்ளொளி வடிவாகி தடைகளில் விடை காணுவோம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு அவசிய பதிவோடு உங்களை சந்திப்பதற்கு மற்ற மகிழ்ச்சி. இன்றைய நாளில் தமிழர் புலனாய்வு கழகத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி மிக நீண்ட நாள் பின்னராக ஒரு பதிவோடு நான் இருக்கின்றேன். தமிழர் புலனாய்வு கழகம் இன்று நேற்றல்ல, கடந்த பல தகாப்தங்களாக தாயகத்திலே பல சேவைகளை செய்து வருகின்றது. இன்றைய அரசியல் நெருக்கடிகளுக்குள்ளும் எங்களுடைய தாய் நிலத்தில் பல சேவைகளை செய்து வருவது நீங்கள் யாவரும் அறிந்ததே. இருப்பினும் இன்றைய நடைமுறைகள் எப்படி அங்கு செய்முறைப்படுத்தப்படுகின்றது என்பது பலருடைய கேள்விகளுக்கு விடைகள் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. அப்படியான எண்ணங்களுக்கான விடைகளோடும் அதே நேரத்தில் தமிழர் புலனாய்வு கழகம் பிரான்ஸ் நாட்டிலே செய்கின்ற நிகழ்வுகள் பற்றிய வினாக்களுக்கான விடைகளோடும் இவர்களை நான் சந்திக்க வருகின்றேன். என்னுடைய இடப்பக்கத்தில் இருப்பவர் தமிழர் புலனாய்வு கழகத்தின் பல ஆண்டுகளாக பொறுப்பாளராக இருக்கின்ற திரு சுந்தரவேல் அவர்கள். அதே நேரத்தில் வலப்பக்கத்தில் இருப்பவர்கள் முதலாவதாக திரு விநாயகமூர்த்தி அவர்கள், முன்னாள் தலைவரும் இன்றைய கௌரவ உறுப்பினராக இருக்கின்றவர். அடுத்து முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற இன்று கௌரவ உறுப்பினராக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சூரிய அண்ணா அவர்களும் இருக்கின்றார்கள். இவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். முதல் சுந்தரவேல் அவர்களிடமிருந்தே நான் தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடாத்துகின்ற சலங்கை பரத விழா எதிர்வரும் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை ஒல்லிசுவா நகரசபை மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. இந்த விழா ஆண்டுதோறும் எங்களுடைய நடன பள்ளிகள் அனைத்தையும் இணைத்து நாங்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு 37 நடனங்களை 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மேடையேற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம்.
இங்கிருந்த இப்பொழுது நடைபெறுகின்ற எங்களுடைய வேலை திட்டங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்சிலே 1901 சட்டத்திற்கு கீழ் ஒரு அரசார்பற்ற நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு பிரான்சிலே எந்தவித தடைகளும் அற்று இயல்பாக அரசு சார்பற்ற நிறுவனத்துக்குரிய அங்கீகாரத்தோடு தமிழர் புனர்வாழ்வு கழகம் இயங்கி வருகிறது. அதே நேரத்தில் தாயகத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தை 2008 தடை செய்து அதனைத் தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளிலே இயங்குகின்ற கிளைகளையும் தன்னுடைய தடை பட்டியலிலே இணைத்திருந்தது. ஆனால் நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக தாயகத்திலே நேரடியாக பணியாற்ற முடியாத ஒரு நெருக்கடியான நிலை தாயகத்திலேயே இருந்தது. கடந்த சில அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது சிறு சிறு வேலை திட்டங்களை நாங்கள் அங்கே முன்னெடுக்கக்கூடிய நிலை இருந்தது. அது நேரடியாக தமிழர் புனர்வாழ்வு கழகமாக அல்லாமல் அங்கே இயங்குகின்ற உள்ளூர் அரசார்பற்ற நிறுவனங்கள் தொண்டு அமைப்புகள் ஊடாக எங்களுடைய நிதி அனுசரணையோடு அந்த வேலை திட்டங்களை நாங்கள் அங்கே முன்னெடுத்திருந்தோம். இதற்கான விமர்சனங்களைத்தான் சிலர் தவறாக புரிந்து கொண்டு தமிழர் புனர்வாழ்வு கழகம் எப்படியான வேலை திட்டத்தை அங்கே மீண்டும் உங்களிடம் வந்து வருகின்றேன். அதே நேரத்தில் விநாயகமூர்த்தி அண்ணா சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்கள் இருவருமே அடிக்கடி இன்று இலங்கைக்கு போய் வருகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். அண்மை காலத்திலும் உங்களுடைய பல பதிவுகளை நான் பார்த்திருக்கின்றேன். கூடுதலாக இங்கிருந்து விடுமுறைகளுக்கு செல்வர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களோட மேலோட்டமாக, அதாவது 9 வீதியும் யாழ்ப்பாணம், அதே நேரத்தில் கொழும்பு கடற்கரைகள் இப்படியாக போய்விட்டு வருகின்ற சூழ்நிலையில் நீங்கள் மிக மிக வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற மக்களை நிறையவே சந்தித்திருக்கிறீர்கள். அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சற்று சொல்லியிருக்கேன். அன்புறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் நான் இந்த ஆண்டு எங்கள் தேசத்துக்கு சென்ற பொழுது நீங்கள் சொல்வது போல் கொழும்பிலிருந்து ஏனையனூடாக யாழ்ப்பாணம் சென்றால், யாழ்ப்பாண நகரத்துக்கு சென்றால் மக்களுடைய கஷ்டங்கள் என்பது யாருக்குமே புரியாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஏனெனில் யாழ்ப்பாணம் நகரமானது இப்பொழுது வெளிநாட்டு வாழ்க்கையை விட மிகவும் உல்லாசமான ஒரு வாழ்க்கையான நிலைப்பாட்டில் தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இங்கிருந்து செல்பவர்கள் கலந்து அவர்களோடு இணைந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு எங்கள் மக்களுடைய கஷ்டங்கள் உண்மையில் புரியாது. ஆனால் நான் யாழ்ப்பாணத்தில் போய் இருந்து தொடர்ந்து கிளிநொச்சி தொட்டு முல்லைத்தீவு, முரசுமூட்டை என்று சொல்லி எங்களுடைய கஷ்டப்பட்ட அனைத்து பிரதேசங்களூடாக பயணம் செய்து அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக நான் சென்று வந்திருந்தேன். அது மட்டுமல்லாது திருவோணமலை சென்று திருவோணமலையிலிருந்து அக்கரைப்பற்று மட்டும் சென்று கிழக்கு மாகாண மக்களுடைய வாழ்க்கை முறையையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையிலே உண்மை நான் சென்ற நேரம் மிகவும் மழை கூடிய ஒரு கனதியான மழை பெய்து வெள்ளத்திலே மக்கள் வாழ்கின்ற நிலையிலே சென்றிருந்தேன். உண்மையில் பார்ப்பதற்கு மிகவும் வேதனையான ஒரு விடயமாக உறவுகள் படும் கஷ்டங்களை கண்டு சகிக்க முடியாத நிலைமையாக இருந்தது. காரணம், அங்கு அந்த மழையினாலே வெள்ளங்கள் பெருகி ஓடும் பொழுது சிறிய சிறிய குடிசைகளில் வாழ்கின்ற மக்களுடைய வீடுகள் எல்லாம் வெள்ளத்தோடு அள்ளு கொண்டு போகிற அளவுக்கு தான் நிலைமை இருந்தது. அவர்கள் இருக்க இடமில்லாமல் பள்ளிக்கூடங்களிலும் கோவில்களிலும் தஞ்சமடைந்து ஒரு நேர உணவுக்கே வழி இல்லாத நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். அந்த நிலையை பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது நாங்கள் எவ்வளவு தூரம் இன்னும் உங்கள் தாய மக்களுக்கு எவ்வளவு தூரம் சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இன்னும் மேலோங்கி நிற்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இங்குள்ள மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் விடுமுறையை கழிப்பதற்கு அங்கு செல்கின்றோம், அது உண்மை. மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் உண்மை. அதே நேரத்திலே அங்கே உள்ள உண்மைகளையும் அறிந்து நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பது எனது அன்பான ஒரு பணிவான வேண்டுகோள். அப்பொழுதுதான் இங்குள்ள மக்களுக்கு, அந்த மக்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு என்ன செய்யலாம் என்றதை அவர்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். எழுந்தமானமாக இப்பொழுது அங்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லாக இருக்கிறது என்று நாங்கள் ஒரு வசனத்தில் முடித்து விட்டால் அங்கு கஷ்டப்படுற மக்களுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிப்படையும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நான் முக்கியமாக சொல்ல வந்து அந்த மழை வெள்ளத்திலே உண்மையிலே இவ்வளவோ கஷ்டப்பட்டு விவசாய நிலங்களிலே நெல்லை விதைத்து நெல்லெல்லாம் கதிர்களாக மாறி அவர்கள் அறுவடை செய்ய நேரத்தில் இந்த வெள்ளங்கள் மழை பெய்த காரணத்தினாலே அவ்வளவு வயல்களும் அந்த நெல்லுகள் அழுகிய நிலையிலே தண்ணிக்குள் அமிழ்ந்து போயிருந்தன. அது எவ்வளவு கொடுமையானது என்பது அந்த மக்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் விடும் கண்ணீர் அங்கு போனால் தான் தெரியும்.
ஆனால் அடுத்து ஒரு நான் நிற்கும் நேரத்திலேயே ஒரு அளவு வெயில் வந்ததுக்கு பிறகு அவர்கள் உடனடியாகவே கஷ்டப்பட்டு அதாவது ஒரு அளவுக்கு இருக்கின்ற நெற்களை வெட்டி அப்படியே நீளத்திற்கு ரோடுகளிலே அந்த நெல்லை பரப்பி உடனேயே காய வச்சு உடனே அவர்கள் பொதிகளாக்கி அதை ஏற்றி கொண்டு செல்லும் பொழுது மிகவும் பார்க்க கஷ்டமாக இருந்தது. அந்த ரோடுகளிலே அந்த நெல்லுகளை அவர்கள் காய விடும் பொழுது மாடுகள் சாப்பிடுகிறது, காகங்கள் வந்து சாப்பிடுகின்றன. அது எல்லாம் மிஞ்சித்தான் அவர்கள் அதை எடுக்கின்றார்கள். அதால் இயற்கை கூட எங்களோட மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிற போல எனது மனசில் படுகின்றது. அதே போல் நான் அங்கே இருக்குன்னு தெரியும், நமசிவாய மூதாளர் மணலகம், அம்மன் மகளிர் இல்லமன்ற இல்லங்களுக்கெல்லாம் சூழல் இன்றைய காலகட்டத்திலும் ஆண்டுதோறும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த தடைப்பட்டியலை நீடித்து வருவது. அந்த வகையிலே கடந்த மாதமும் அந்த தடைப்பட்டியலை திருப்பி மீண்டும் கொண்டு வந்திருக்கிறது. இது அரசினுடைய ஒரு அரசியல் செயற்பாட்டுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற விடயம். ஆனால் அந்த தடையை நீக்கி அங்கே தாயக மக்களுக்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அபாவோடு நாங்கள் தொடர்ந்து முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த முயற்சி கைகூடும் பட்சத்திலே தாயகத்திலே இருக்கின்ற மக்களுக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்குரிய பணிகளை பெருமையாக இருக்கிறது. அந்த இல்லத்துக்கு நான் போயிருந்தேன். அங்குள்ள வயோதிபர்கள் அவர்கள் பல மாவீரருடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், யாருமே இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், இருந்தும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியானவர்களாம் அங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கடமை. ஏனெனில் அவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உறவுகள். அதற்கான சேவைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல் மட்டக்களப்பு அம்மன் மகளிர் இல்லத்துக்கு நான் போயிருந்த பொழுது அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், அந்த மாவட்டங்களில் உள்ள தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் மட்டுமல்லாது தகப்பனை இழந்த பிள்ளைகள் அல்லது அவர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பல வழிகளிலே அவர்களுக்கு எப்படி என்று சொல்வதென்று தெரியாமல் இருக்க அவர்கள் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டு அவர்கள் போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டு பின்பு அவர்கள் நீதிமன்றிலே ஒப்படைக்கப்பட்டு அந்த நீதவான் ஊடாக அந்த பிள்ளைகளை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கடிதத்தை அனுப்பி அப்படியான குழந்தைகளை அங்கு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அம்மன்மில் என்ன சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்களும் அடிக்கடி தாயகம் சென்று வருகின்ற ஒரு நபராக இருக்கின்றீர்கள். அங்கு காண்கின்ற விடயங்களை சற்று சுருக்கமாக சொல்லிக் கொள்ளுங்கள், எங்களுடைய மக்களுடைய இன்றைய நிலைமை. வணக்கம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கணக்க நேரம் கதைக்க இல்லாத சில விடயங்கள் எல்லாம் நியாயமூர்த்தியும் சுந்தரவேல் பொறுப்பாளரும் சொல்லியிருக்கிறார்கள். நான் இவரும் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மார்ச் மாதம் சரியாக 12 மணிக்கு தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடாத்தும் சலங்கை நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அதுக்கு நாங்கள் கூடிய அளவு எல்லா பக்கத்தாலையும் விளம்பரங்கள் கொடுத்துருக்குறோம். மேலும் விளம்பரங்கள் தரவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் தெரிந்து கொண்டவர்கள், பிள்ளைகள், டீச்சர்மார் எல்லாரும் தெரியாத அவர்களுக்கும் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு சரியாக 12 மணிக்கு தொடங்கவிருக்கின்றது. நீங்கள் 12 மணி என்று யோசிக்கும் பொழுது உங்களுக்கு சாப்பாட்டு இதுகளை பற்றி நீங்கள் யோசிப்பீங்கள். அவையினால தமிழர் புனர்வாழ்வு கழகம் மிகவும் நிவர்த்தியான ஏற்பாட்டின் மூலம் உங்களுக்கு மதிய உணவு என்றாலும் சரி, சிற்றுண்டியினாலும் சரி, நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிடக்கூடிய விதமாக எல்லா ஒழுங்குகளையும் தமிழர் உணர்வாளர் கழகம் ஒழுங்கு செய்திருக்கிறது. அவையினாலே நீங்கள் நேரத்தை கவனத்தில் எடுத்து நேரத்தோடு வந்து இந்த சலங்கை நிகழ்வுக்கு பங்கு பெற்றி எங்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இதன் மூலம் வருகிற சிறிய தொகை தான், அந்த சிறிய தொகை மூலம் நாங்கள் அங்கே நடத்துகிற இலங்கையிலே கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற பணமாக இது உதவும். அவையினால சகலரும் வந்து இதுக்கு பொறுப்பாளரிடம் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னன்னு சொன்னால், ஐயா, நாங்கள் இவர்களை பொறுப்பெடுக்காவிட்டால் இவர்களை வேற இல்லங்கள், அதாவது வேற மதத்தை சேர்ந்த இல்லங்கள் பொறுப்பெடுக்க தயாராக இருக்கின்றன. அப்படி அவர்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய வரலாறே மாறிவிடும். ஒரு இந்து மத சைவ மத பிள்ளை என்பவர் ஒரு முஸ்லீம் இடத்துக்கு சென்றால் அவர் முஸ்லீமாக மாற்றப்படுவார். அதான் உண்மை. அப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதால் அந்த இல்லம் வந்து இப்படியானவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் கல்வி நடவடிக்கைக்குரிய சகல வேலைகளையும் செய்கின்றார்கள். அந்த இல்லத்திலே தங்கியிருந்து கொண்டே அவர்கள் வெளியுள்ள பாடசாலையை சென்று வருகின்றார்கள். அவர்கள் சாதாரண தரம் உயர்தரம் படிக்கின்றவர்களுக்குரிய பிரத்யேக வகுப்புகளுக்கு அவர்கள் அனுப்பி வைத்து அவர்களை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கொழும்பு பல்கலைக்கழகத்திலே 3 மாணவிகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் மட்டக்களப்பு பிராந்தியத்திலே, அதாவது உங்களுக்கு தெரியும், அது எப்படி அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்வது நான் இதால் சொல்லல,
அவர்களை வறுமைக்கோட்டு மக்களை விட அந்த காடுகள் இருக்கிற பக்கங்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் உண்மையில் பாடசாலைக்கு செல்ல முடியாத இது அப்படி இருக்கிற குழந்தைகளை கூட படிப்புக்காக அந்த இல்லத்திலே அவர்கள் பொருட்படுத்தி வச்சு அவர்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நான் நேரடியாக பார்த்து வந்தேன். அப்படி அது மட்டுமில்லை, பல இல்லங்கள் இருக்கின்றன. நானே இந்த இல்லங்களை குறிப்பிட்டு சொல்கின்றேன்னா இந்த இடங்களுக்கு போனபடியால் அந்த மக்களுடைய துன்பங்களை நேர பார்த்தபடியத்தான் சொல்கின்றேன். அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளை அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒரு சரியான பாதையில் பயணிக்க வைக்க வேண்டுமா இருந்தால் அவர்களுடைய கல்வித்தரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். அந்த கல்விக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும். இப்படியான வேலைகளுக்காகத்தான் என்னை பொறுத்தவரையிலே பிரான்சில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழர் புனர்வாழ்வு கழகம் பல்வேறு வழிகளிலுமே அங்கே உள்ள இல்லங்களுக்கு ஊடாக பல பொறுப்பாளர் கூறியது போல அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கூடாக பல வேலை திட்டங்களை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அதை பலர் கேட்கலாம், அது என்னென்று நாங்கள் அதான் உண்மை. அவர்கள் நீங்கள் கேட்பதல்ல. எங்களை பொறுத்தவரை அந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடமிருந்து அவர்களுக்கான உதவிகளை பெற வைப்பது தான் எங்களுடைய முக்கியமான திட்டம். அது எல்லோருக்கும் தெரியும். எங்களுக்கு இடப்பட்ட கட்டளையும் எங்களுக்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதும் அது மட்டும்தான். எங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். எங்கள் ஈழத்தேசத்திலே வாழ்கின்ற எங்கள் உறவுகளின் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மண்ணிலே வாழ்கின்ற எமது உறவுகள் அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் நேரடியாக வழங்கினாலும் சரி, புனர்வாழ்வு கழகத்தினூடாக வழங்கினாலும், எந்த வகையில் நீங்கள் வழங்கினாலும் அந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள். அவர்கள் உங்களைப் போல எங்களைப் போல வாழ்வதற்கு வழிவைக்க வேண்டும் என்று நான் எல்லா உறவுகளையும் அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தொழில் வாய்ப்புகள் இல்லை எல்லாரும் சொல்வார்கள். அங்கே யாழ்ப்பாணத்தில் போயிட்டு வந்தால் அப்படியான நிலைமையில கதைக்கலாம். அங்கே என்ன அவைக்கு என்ன குறை, அவை பார்த்தால் உண்மையும் தான். அங்கே பார்க்கும் பொழுது அத்தனை சாப்பாடு கடைகளில் நிரம்பி வழிகின்றார்கள் மக்கள். எல்லா பக்கத்தாலும் இதில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை விட்டு நீங்கள் இஞ்சால பக்கம் போய் பாருங்கள். ஒரு நேர சாப்பாட்டுக்கே அவர்கள் கையேந்துகின்ற நிலைமையில் இருக்கின்றார்கள். தொழில் வாய்ப்பு என்பது கிடையாது இருக்குது. நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, தொழில் வாய்ப்புகளாக ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்கள் ஆடு மாடு வளர்க்கலாம், கோழி பண்ணைகள் உருவாக்கலாம், வேறு எப்படியான சிறு சிறு வியாபார நிலையங்களை தண்டலாம். அதுகளையெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கணுமா இருந்தால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏனெனில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்பொழுது பெய்த கடும் மழையிலே அவர்கள் இடம்பெயர்ந்தெல்லாம் தங்கியிருந்த காலத்திலே எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அவர்களிடமிருந்து நிதிகளை அவர்களூடாக, அதாவது இந்த நிதியை நேரடியாகவே நீங்கள் இந்த வங்கி இலக்கங்களுக்கு அனுப்புங்கள் என்று அனுப்பி வைக்கப்பட்ட பணத்தினூடாக அங்கே உள்ள குடும்பங்களுக்கான உணர்வு பொருட்கள் வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட அடுத்த கணமே என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அங்கே உள்ள அரசாங்க அதிபர் தொட்டு ஜிஎஸ் தொட்டு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வசனம், ஐயா, நீங்கள் இந்த பிரான்சிலிருந்து இப்படி உங்கள் இதழ்களூடாக அமைப்புகளூடாக செய்யப்பட்ட உதவியானது எங்கள் அரசாங்கத்தால் கூட செய்யப்படவில்லை. யாருமே எதுவுமே கேட்காத நிலையில் உங்களால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பணத்தின் ஊடாகத்தான் எங்கள் மக்களுடைய பசியை நாங்கள் போக்கினோம் என்று அரசாங்கத்திலே வேலை செய்கின்ற அரசாங்கத்துக்குரியவர்களே எங்களுக்கு அந்த பதிலை தந்திருந்தார்கள். அது உண்மையில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். எங்கள் மக்களை நாங்களே காப்போம். அதுதான் இந்த புனர்வாழ்வு கழகத்தின் தாரக மந்திரம். ஆகவே அன்பான உறவுகளே, உங்களுடன் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், முடிந்த அளவு நீங்கள் நேரடியாக இருந்தாலும் சரி, தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் ஊடாக இருந்தாலும் சரி, உறவுகளை காப்பதற்கு ஒன்று திரளுங்கள். அவர்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உங்களால் முடிந்த பணியை உதவிகள் செய்யுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடாத்துகின்ற சலங்கை பரத விழா மிக பிரமாண்டமாக நடப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 2000 ஆண்டிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த நிகழ்வானது இன்று 25 வருடங்களுக்கு வந்து நிற்கின்றது. அதனூடாக இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறை எங்கள் கலை கலாச்சாரம் பண்பாடுகளை பின்பற்றி நடப்பதற்குரிய ஒரு வழிமுறையாக அவருடைய கலைத்திறனை அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டும் ஒரு மேடையாகத்தான் அந்த 2000 ஆண்டு இந்த சலங்கை ஆரம்பிக்கப்பட்டு இன்று 25 வருடங்கள் கடந்து நிற்கின்றோம். ஆகவே அந்த விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும். நீங்கள் வருகை தருவதன் மூலம் உங்கள் குழந்தைகளுடைய சிறப்புகளை பார்ப்பது மட்டுமின்றி நீங்கள் செய்யும் உதவியினாலே நான் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த உதவிகளை அங்கே செய்ய முடியும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு தயவுசெய்து அனைவரும் வருகை தந்து இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். இன்று வெளிப்பார்வையில் பலருடைய பார்வையை பொறுத்த மட்டில் பலர் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் வருடத்தில் 4 நிகழ்வுகளை செய்கின்றார்கள், நிறையவே காசு இருக்கின்றது. அந்த பணம் எல்லாம் என்ன நடக்கின்றது, நிறைய வருமானம் வருகின்றது என்ற ஒரு வெளிப்பார்வை இருக்கின்றது.
ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் இந்த நிகழ்வுகள் எவ்வளவு நட்டத்தில் செல்கின்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லி. தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஒரு திறந்த புத்தகமாகவே தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. ஒவ்வொரு நிகழ்வுக்குமான ஒவ்வொரு கணக்கறிக்கையும் ஒவ்வொரு நிகழ்வு முடிந்த கையோடு எங்களுடைய நிர்வாக சபைக்கும் சரி அல்லது எங்களோட நண்பர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் அனைவருக்குமே அது சம்பந்தமான விடயங்கள் அனைத்தும் காண்பிக்கப்படுகிறது. எனவே தமிழர் விளையாட்டு விழா தான் இதில் ஒரு பெருமான விழாவாக இருக்கிறது. அதுக்கான அந்த விழாவுக்கு அன்னளவாக 75,000 யூரோ வரை செலவாகிறது. இந்த செலவுகள் போக மீதிதான் எங்களுடைய மக்களுக்கான உதவித்தொகையாக வர சென்றடைகிறது. ஆனால் கடந்த முறை செய்யப்பட்ட தமிழர் விளையாட்டு விழா ஒலிம்பிக்கு நடைபெற்ற காரணத்தினால் நாங்கள் செப்டம்பர் மாதம் நடத்தியிருந்தோம். அந்த விழாவிலே எங்களுக்கு அன்னளவாக 10,000 யூரோவுக்கு மேல் எங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஈடு செய்வதற்காக எங்களுடைய தொண்டர்கள் வேறு பல நிகழ்வுகளிலே சிற்றுண்டி சாலைகளை நிறுவி அங்கே நாங்கள் வலிந்து வேலை பணியாற்றித்தான் அந்த கடனை நாங்கள் அடைக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறது. வெளிப்பார்வைக்கு பார்ப்பவர்கள் எதை வேணுமானாலும் பேசிவிட்டு போகலாம். ஆனால் சரியாக எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவரே வடிவாக மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஆகவே எந்த விடயமாக இருந்தாலும் நேரடியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் அதை நேரடியாக எங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதை விடுத்து உங்களுக்கு இந்த நாட்டினுடைய நடப்புகள் தெரிந்தால் அந்த நடப்புகளுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை நீங்களே மதிப்பீடு செய்து நீங்களே அதனை கூட்டி பார்க்கலாம். தமிழர் விளையாட்டு விழாவை பொறுத்தவரையில் நாங்கள் மைதானத்துக்குள் நுழைபவர்களிடமிருந்து எங்களுக்கு நன்கொடையாக 3 யூரோக்கள் தான் நன்கொடை பெறுகின்றோம். ஒரு 5,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினாலே 15,000 யூரோ தான் அந்த உள்ளுக்கு வருகின்ற மக்களுக்கு ஊடாக எங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை தாண்டி அங்கே சிற்றுண்டி சாலை நாங்கள் நடத்துகின்றோம். அந்த சிற்றுண்டி சாலையிலே பலதரப்பட்ட தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் ஒரு 15 நாட்கள் முன்னாலும் 15 நாட்கள் பின்னாலும் பணியாற்றி தான் அந்த பணியை ஆற்றுகின்றோம். அந்த பணியிலே எங்களுடைய உழைப்பு அந்த நாட்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டும். எங்களுடைய சமூகம் ஒன்றுபட்ட சக்தியாக திரண்டு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் அதை செய்து வருகின்றோம். இந்த அர்ப்பணிப்பு மிக்க சேவை எங்களுடைய சமூகத்தை ஒன்று திரட்டி ஒரு சமூகமாக ஒரு கூட்டு முயற்சியாக இந்த பணியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து வலிந்து எங்களுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள் இதை இணைந்து நடத்தி வருகின்றோம். ஆகவே இந்த விழாக்கள் நடைபெறுவதற்கு அனைவரும் உறுதுணையாக நின்று இதை மேலும் சோர்ந்து போக விடாமல் அடுத்த சந்ததியும் இதை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஒத்தாசை நல்க வேண்டும். உங்களுக்கு சந்தேகங்கள், இந்த நிதி விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள் எதுவும் தெரிய வேண்டுமானால் அந்த கணக்கறிக்கைகளை நீங்கள் வந்து பார்வையிடலாம். ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகின்ற தமிழர் விளையாட்டு விழா புத்தகத்திலே அந்த கணக்கறிக்கைகள் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து நீங்களும் பார்வையிடலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக வெளிப்படையாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னிடம் பலர் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடைகள் இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். சரி, மேலதிக சந்தேகங்கள் இருப்பின் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றது அல்லது மின்னஞ்சல் முகவரி இருக்கின்றது. அதன் ஊடாக நீங்கள் உங்களுடைய கேள்விக்கணைகளை நீங்கள் தொடுத்து கொள்ளலாம். அதுக்கான விடைகள் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உறவுகளை மறந்துவிடாதீர்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 12 மணிக்கு சலங்கை நிகழ்ச்சி வளமையாக இடம்பெறுகின்ற ஒன்லி சுபா மண்டபத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. உங்களை அன்போடு வரவேற்றுக்கொள்கின்றோம். ஆனால் முக்கியமான தகவல் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் பொது போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்களுடைய வேலை காரணமாக அன்றைய தினத்தில் பொது போக்குவரத்து இல்லை. அதாவது காதினோரிலிருந்து ஒன்லி சுபா வருகின்ற தொடருந்து சேவை அன்றைய தினம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக லாப்லான் சத்து பிரான்சில் இருந்து பேருந்து சேவை இடம்பெறுகின்றது. அதை பற்றிய மேலதிக விவரமான காணொலி ஒன்று நான் குறிப்பாக தருகின்றேன். அதில் முழு விவரமும் இணைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பார்த்து அதற்கு ஊடாக நீங்கள் சுலபமாக வந்து சேரலாம். எந்தெந்த பகுதிகளால் நீங்கள் வர முடியும் என்பதனை சுலபமான காணொலி ஒன்று விரைவில் நான் தந்து கொள்கின்றேன். நிச்சயமாக உறவுகளே, எல்லோரும் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை மண்டபத்தில் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் இவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, இவரை பொறுத்த மட்டில் சலங்கையினுடைய ஆரம்ப ஸ்தாபகராக இருக்கின்றார். அப்படியாக சலங்கை நிகழ்வோடு வாழ்ந்தவர்கள் அவரும் அப்படித்தான். குறிப்பாக எல்லோருமே இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப அறிவிப்பாளராக நான் இருந்திருக்கேன். அது கூட பெருமையாக இருக்கின்றது. அதில் 25வது ஆண்டில் நாங்கள் சந்திக்க போகின்ற அந்த நிகழ்ச்சியை 25வது தமிழர் விளையாட்டு விழாவை நிறைவு செய்திருக்கின்றோம். இதுவும் 25வது ஆண்டு என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை, ஒரு சாதனையான விடயமாக பார்க்கப்படுகின்றது. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு வேண்டும். எங்களுடைய இளையதள முறையை உற்சாகப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டு இந்த நேரத்தில் இவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்கிறோம். நன்றி.